திருத்த சட்டம் என்ற பெயரிலே இந்த கள்ள சட்டத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் சொத்துக்களை வாரி இறைப்பதற்காக ஏற்கனவே ஆக்கிரமிப்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த அயோக்கியர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் வக்ஃபு திருத்த சட்டம். பசப்புவாதம், பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், மண்ணாங்கட்டி முஸ்லிம் பெண்களை விடுங்க, இந்து பெண்களே பாதுகாப்பாக இருக்கிறார்களா? எங்க அப்ப எங்க தாத்தன் அவன் பரம்பரையா கொடுத்த சொத்து தாண்டா உனக்கு கண்ணு தெரியுமா? அதுல தானே வர்ற நீ. பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குஜராத்திலே கற்பழிக்கப்பட்டால் அப்ப எங்கடா போனீங்க? உயர்நீதிமன்றம் விடுதலை செய்யக்கூடிய நேரத்திலே அதை பெரிய அளவிலே மகிழ்ச்சியா கொண்டாடின அயோக்கியர்கள் நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீர்களா? மணிப்பூருங்க, அது இஸ்லாமிய சமூக மக்களுக்குரிய இடம் அல்ல, கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இடம். அதுல பெண்களை என்ன லெவல்ல நீங்க ஆக்குறீங்க? அப்ப எங்க போறீங்க நீங்க? இங்க இருந்து அபுதாபிக்கு பள்ளிவாசலை திறக்க ஓடுகிறார், இங்க பள்ளிவாசலை மூடுவார், அங்கே கோயிலை திறக்க ஓடுவார். ஆர்ப்பாட்டம் 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 முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த வக்ஃபு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே யாரடா? முஸ்லிம் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு முஸ்லிம் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சக செய்யும் ஒன்றிய அரசு வஞ்சக செய்யும் ஒன்றிய அரசு எச்சரிக்கை 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 பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போதாமல் வக்ஃபு சொத்திலும் கை வைக்கிறாயா? முத்தலாக்கில் மூக்கை நுழைத்து முஸ்லிம்களின் உரிமை பறித்தாயே, முஸ்லிம்களின் உரிமை பறித்தாயே, அகதியாக துடித்த பாவிகளே, இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, வக்ஃபு எங்கள் சொத்து, வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு, மத்திய அரசு எப்போது ஆட்சிக்கு வந்தார்களோ அப்போதிலிருந்தே தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக தாய் நடத்தக்கூடிய செயலை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர் எல்லா விஷயங்களுக்கும் அமைதியாகவே இருப்பார். ஆனால் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் ஏதோ அவருடைய சொத்தை பறிப்பது போல, நாம என்னவோ அவருடைய குடும்ப சொத்துக்களை பறிப்பது போல அவருடைய செயல்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் வெறுக்கக்கூடிய செயலைத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ஏதோ ஒரு வகையில் அறிவிப்பாக செய்து கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அமைதி காப்பார். ஆனா என்ன செய்வார்? முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் காஷ்மீர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார்கள். வேற எதுக்குமே இந்த நாட்டினுடைய பிரதமர் எதையுமே சொல்ல மாட்டார். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு திரைப்படம் வந்துவிட்டால் நீங்கள் அந்த படத்தை பார்த்து அரசாங்க ஊழியர்கள் விடுமுறை விட்டு விட்டு செல்லுங்கள், இப்படி எல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவார். அதே போல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மொட்டை காவி ஆடை அணிந்து நானும் சிஎம் தான், நானும் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்டு முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக புல்டோசரை வைத்து வீடுகளை இடிப்பார். அதற்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் பாராட்டு தெரிவிப்பார். இப்படி தொடர்ச்சியாக ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மம், அது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் எதை சொல்லுகிறது? ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த நாடு சொல்லுகிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களாகிறது. எதன் மீது கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது? அனைத்து சமுதாய மக்களும் ஜனநாயக ரீதியாக அவர்களுடைய மத உரிமையோடு சமத்துவத்தோடு வாழ்வதற்குத்தான் நம்ம நாட்டினுடைய சட்டம் வழிவகுக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்ச்சியாக அவர்களுடைய கைகளை அரித்துக் கொண்டே இருக்கிறது. முதல்ல ராமர் கோயில், அப்புறம் காஷ்மீர், அப்புறம் உத்தராத், இப்படி வரிசையாக வரக்கூடிய நேரத்திலே
இப்போது எங்க வந்திருக்கிறார்கள்? வக்பு சொத்துக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் அதை புஸ்வானமாக ஆக்குவோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் திரள் கூட்டம் இது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மோடியும் அமித்ஷா அவர்களும் நாட்டினுடைய உயர் பதவிக்கு வந்துவிட்டால், பெரிய அதிகாரத்திலே இருந்து விட்டால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம், சட்டமாக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் சட்டங்களாக ஆக்கக்கூடிய முயற்சியை எடுத்தாலும் இந்த சட்ட திருட்டு கும்பலை இன்ஷா அல்லாஹ் விரட்டி அடிப்போம். நாம் அமைதியாக இருக்கிறோம், அப்படி லேசா கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இந்த வக்பு திருத்த சட்டம் அப்படின்னா என்ன? 1954 முஸ்லிம்களுக்கு என்று நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் நமக்கு என்று வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த பேர் என்ன சொல்லுது? வக்பு. வக்பு சொத்து. வக்புங்கிறது என்ன வார்த்தைங்க? அந்த வார்த்தையே சொல்லுகிறது, இதுல மத்திய அரசுக்கு வேலை இல்லை, பாஜகவுக்கு வேலை இல்லை, சன் பரிவார கும்பலுக்கு வேலை இல்லை, பாசிச கும்பலுக்கு வேலை இல்லை. எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்பிலான சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு என்று கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மதிப்பிலான கோடி சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு வக்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம், ரயில்வே துறை இப்படிலாம் இருக்கு பாருங்க, அதனுடைய சொத்துக்கு நிகரானது. திருட்டு பயல்களுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு ஊர்ல திருட இருக்கான்னு வைங்க, நீங்க யதார்த்தமா அந்த தெருவை பாப்பீங்க, தெருவு நல்லா இருக்கேன்ட்டு. திருட அப்படி பாப்பானா? திருட அப்படி பார்க்க மாட்டான். டீ கடையில கை வைக்கலாமா? டீ கடையில கை வச்சா சம்சாதான் கிடைக்கும். பில்டிங் அது பெருசா இருக்கு, அங்க கை வைக்கலாமா? யோசிப்பானா இல்லையா? அதே மாதிரி இந்த திருட்டு கும்பல்கள், கயவர்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சட்டம் என்ற பெயரிலே திருட நினைக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் அந்த சட்டத்தை அழித்து ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம். கூட்டுக்குழு என்று மத்திய அரசு இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனேயே எதிர்ப்பு வந்து விட்டது. எதிர்ப்பு வந்தவுடன் கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லி அங்கே பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். கூட்டுக்குழுனா என்னது? கூட்டாஞ்சோறு குழு. அது கைமா மாதிரி ஆக்கிடுவாங்க. இவர்கள் கூட்டுக்குழு என்ற பெயரிலே பின்புறமாக நிறைவேற்ற பார்க்கிறார்கள். இந்த கூட்டுக்குழுவிலே யார் இருக்கிறார்கள்? எல்லாமே இந்த ஒன்றிய அரசினுடைய ஆதரவாளர்கள், பாசிச அரசினுடைய ஆதரவாளர்கள். இவர்கள் இருக்கக்கூடிய குழுதான் கூட்டுக்குழு. நீ எந்த குழு வேணாலும் வை, உன்னுடைய சதிகளை நாங்கள் முறியடிக்காமல் விட மாட்டோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை சற்று நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். திருத்த போராட்டம் எப்படிதான் திருத்த போற? 44 திருத்தம், 50 திருத்தம், அடே 1 திருத்தலாம், 2 திருத்தலாம். 44 திருத்தம்னா என்னது? இந்த ரவுடி என்ன செய்வான்னா, சாதாரணமா கொலை செய்வது என்பது ஒண்ணு. தெருவுல போகும்போது ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை படுகொலை செய்யணும்னா உள்ள பூந்து கழுத்துல வெட்டு, கையில வெட்டு, கால்ல வெட்டு போடுவான் பாருங்க, தாறுமாறா வெட்டிட்டு ஓடுவான் பாருங்க. அது மாதிரி நல்லா தண்டா இருக்குது. வக்பு சொத்துக்கள், வக்பு வாரியம், இஸ்லாமியுடைய சொத்துக்கள் நல்லா தானே இருக்குது. நீ என்னடா திருத்த போற? திருத்த போறானா? சிதைக்கிறாங்க, படுகொலை செய்ய போகிறார்கள். நல்லா இருக்கக்கூடிய வக்பு வாரியத்தை நாசப்படுத்த நினைக்கிறார்கள், அழிக்க நினைக்கிறார்கள். இதுக்கு பேரு திருத்த சட்டம்ங்கிறான். அடே உன்னை வழங்கிக்கொள், நீ திருத்த சட்டம் என்கிறாய். எங்களை பொறுத்தமட்டில் நீ கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் நாங்கள் ஜனநாயக வழியிலே எங்களுடைய உயிரை கொடுத்தாவது போராடுவோம். அதை தடுக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம். பார்த்தீர்களா? கூட்டத்தை பார்த்தீர்களா? இதுக்கு என்ன பெரிய அழைப்பு கொடுத்தோமா? கிடையாது. சிங்கிள் அறிவிப்பு. அதற்கே இப்படி நிக்கிறது திருச்சி. இன்னும் திட்டமிட்டு இதோட முடிஞ்சிருந்து நினைக்கிறியா? கவனித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு முறை கத்தினால் அதோட முடிஞ்சிடும் அப்படி நீங்க நினைக்கிறீர்களா? கிடையாது. உன்னுடைய திருத்த சட்ட முயற்சியை வாபஸ் வாங்கும் வரை நாங்கள் அடங்க மாட்டோம். அடுத்து பாருங்க, இது முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். வக்பு வாரியம் என்ன சொல்கிறது? அங்க இருக்கக்கூடிய மொத்த கண்காணிப்பு, அதில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், அதே போல சிஇஓ, அதே போல வக்பு வாரிய உறுப்பினர்கள், மத்திய துறையிலே வக்பு வாரியத்திலே கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தில் முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இந்த கள்ள பையன் என்ன தெரியுமா செய்யறான்? முஸ்லிம்களை குறைக்கிறான். 50% இருந்தா போதுங்கிறான். வேற உள்ள ஆட்களை நுழைக்கிறான். வேற முஸ்லிம் அல்லாதவர்களை நுழைக்க நினைக்கிறார்கள். நியாயமா? இது சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத
என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள்கிட்ட நாங்க கேட்கிறோம். நீங்கள் புனித தலம் என்று நினைக்கக்கூடிய ராமர் கோயில் இருக்கிறதா இல்லையா? ராமர் கோயிலை அதுக்கு ஒரு வாரியம் அமைத்தார்கள். உச்ச நீதிமன்றம் அமைக்க சொல்லிச்சு. அந்த ராமர் கோயிலுக்கு அமைக்கப்பட்ட வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக ஆக்க சொன்னா ஏத்துக்கிடுவீங்களா? ராமர் கோயில்ல அதே மாதிரி திருப்பதி வெங்கடேஸ்வரா அங்கே கோயில் இருக்கிறது. அதை கண்காணிக்க நிர்வாகம் இருக்கிறது. அதை யாரை வைப்பீங்க? ஏழுகுண்ட வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை வைப்பீர்களா? எங்களை கொண்டு வைப்பீர்களா? யாரை வைப்பீர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நீங்கள் சென்னையிலே காஞ்சிபுரம் காஞ்சி மடம் என்று இருக்கிறது. காஞ்சி மடத்திலே சங்கராச்சாரியார்கள் நிர்வாகம் செய்வார்களா அல்லது எங்களுடைய இஸ்லாமிய ஆலிம்கள் நிர்வாகம் செய்வார்களா? நீங்க இங்க என்ன சொல்றீங்க? இந்து அறநிலைத்துறை அறக்கட்டளை துறை என்கிறீர்கள். அப்ப எல்லா விஷயங்களையும் உங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிலே என்ன சொல்லப்படுகிறது? அதிலே உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்களை வைக்கிறீர்கள். முஸ்லிம் என்ன செய்யறாங்க தெரியுமா? அங்க நேசா முஸ்லிம் அல்லாதவர்களை இணைக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்தை கண்டித்துத்தான் இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்றான் பாருங்க, கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். கலெக்டருக்கு ஏன் அதிகாரம் கொடுக்கிறான்? ஏன் தெரியுமா? கலெக்டர் முஸ்லிம்கள் கண்காணிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் கவனிக்கிறாங்க. அதுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க. நீ எடுக்க கூடாது, கலெக்டர் கையில கொடுங்கிறான். கலெக்டர் எப்படி இருப்பாரு? சமீபத்தில் ஒரு செய்தி, கேரளாவுல கலெக்டர்கள், அதாவது கேரள இந்து அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட மதத்திற்கு சாதகமாகவும் வேறு வேறு மதத்திற்கு எதிராகவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக் கொள்கிறார்கள். கேரளா அரசு 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. ஏன் செய்கிறது? கலெக்டராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். ராமர் கோயில் தீர்ப்பு வழங்கினார்களே நீதிபதிகள், சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினார்களா? சிந்திச்சு பாருங்க. ராமர் இங்கே பிறந்தார், அதை அதிகமான மக்கள் நம்புகிறார்கள். அதனால் இந்த இடத்திலே ராமருக்கு பங்குண்டு என்று சொன்னார்களா இல்லையா? நீதிபதி இப்படி இருக்கிறார்கள், கலெக்டருக்கு மத சிந்தனைகள் இருக்கிறது. இப்போ என்ன? கலெக்டருக்கு அதிகாரம் கொடுங்கறான். இப்படி திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அடுத்து சொல்லுகிறார்கள், நாங்க என்ன தெரியுமா? பெண்கள் வக்ஃப் வாரியத்துல முஸ்லிம் பெண்கள் அல்லது பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் தானே சொல்றோம் அப்படிங்கறான். ஏண்டா நீங்க பெண்களை மதிக்கிறார்களா? ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறோம், பெண்களுடைய உரிமைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? மாட்டு இறைச்சியின் பெயரால் இந்தியாவிலே எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படுகொலையிலையும் எத்தனை முஸ்லிம் விதவைகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்க போச்சு முஸ்லிம் பெண்கள் உள்ள அந்த இரக்க குணம் எங்க போச்சு? பெண்களுக்கு நாங்க குரல் கொடுக்கிறோம் சொல்றியே, மாட்டுக்கறியால் ஒவ்வொருத்தரும் சாவுறானே, அப்போது ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் தவிக்கிறார்களே, அப்பெல்லாம் அமைதியா இருப்பான், வாய் திறக்க மாட்டான். ஆனா நாங்க முஸ்லிம் பெண்களுக்காக முத்தலாக்கு சொன்னார்களா இல்லையா? முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தா ஏண்டா கொண்டு வர்ற? முஸ்லிம் பெண்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய தலாக்கினால் பாதிப்படைகிறார்கள். ஏண்டா அது எங்க பிரச்சனை? லட்சத்துல ஒருத்தர் அதை செய்வாங்கிறதுக்காக சட்டமா கொண்டு வந்து எங்களை நசுக்கிறிய. முஸ்லிம் பெண்கள் மீது உனக்கு அவ்வளவு அக்கறையா? எவ்வளவு ஏமாத்திரம் பாருங்க. திருத்த சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுக்கிறோம். இது அச்சு அசல் பொய், அது உண்மை கிடையாது. இந்த கள்ள சட்டத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் சொத்துக்களை வாரி இறைப்பதற்காக ஏற்கனவே ஆக்கிரமிப்பிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த அயோக்கியர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் வக்ஃப் திருத்த சட்டம். பசப்புவாதம். பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், மண்ணாங்கட்டி. முஸ்லிம் பெண்களை விடுங்க, இந்து பெண்களே பாதுகாப்பாக இருக்கிறார்களா? ஏண்டா எங்க அப்ப எங்க தாத்தன் அவன் பரம்பரை பரம்பரையா கொடுத்த சொத்து தாண்டா உனக்கு கண்ணு தெரியுமா? அதுல தானே வர்ற நீ. அப்ப எவ்வளவு பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குஜராத்திலே கற்பழிக்கப்பட்டால் அப்ப எங்கடா போனீங்க? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் விடுதலை செய்யக்கூடிய நேரத்திலே அதை பெரிய அளவிலே மகிழ்ச்சியா கொண்டாடின அயோக்கியர்கள் நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீர்களா? மணிப்பூர்ல யோசிச்சு பாருங்க. மணிப்பூருங்க, அது இஸ்லாமிய சமூக மக்களுக்குரிய இடம் அல்ல, கிறிஸ்துவ மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இடம். அதுல பெண்களை என்ன லெவல்ல நீங்க ஆக்குறீங்க? அப்ப எங்க போனீங்க நீங்க? இங்க இருந்து அபுதாபிக்கு பள்ளிவாசலை திறக்க ஓடுகிறார், இங்க பள்ளிவாசலை மூடுவார், அங்கே கோயிலை திறக்க ஓடுவார். அபுதாபிக்கு கோயில் திறக்க ஓடுகிறார், மணிப்பூருக்கு வந்தாரா? நிர்வாணமாக எத்தனை ஆண்கள் மனசாட்சி இல்ல, வெட்கம் இல்ல, ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக அது பெண்களின் நலனுக்கு என்று பசப்புவாதம். முழுக்க முழுக்க இது அம்பானிக்கும் அதானிக்குமான ஒரு சட்டமாகத்தான் உதவுவதற்குத்தான் இவர்கள் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அமைதி காப்போம், அப்படியே சைலண்டா இருப்போம் நினைக்காத. எங்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் வெடிக்கும். இதுல இன்னொன்னு தெரியுமா? வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்தால் 2 வருஷம் பிணை கிடையாதுன்னு இருக்கு. அதை திருத்துறாங்க, பிணை இருக்குங்கிறான்.
உனக்கு ஏன் வலிக்குது? என் சொத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சா 2 வருஷம் பிணை கிடையாது, ஜாமீன் இல்ல அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறது. அதை ரத்து செய்ய திருத்தம் கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? வலிக்குது. எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அவன் அப்படியே பூ போல தடவி வெளியில அனுப்பணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மத்திய அரசு இவர்கள் ஆட்சியில் இந்த முறை செமத்தையாக அடி வாங்கியும் புத்தி வரல. இவர்களுக்கு ஏற்கனவே அடி சரியா விழுந்தது. யோசிச்சு பாத்தீங்களா? போன முறை தேர்தலிலே அசுர பலத்தில் இருந்தார்கள். இந்த முறை அப்படி இருந்துச்சா? உடஞ்ச நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறான். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இது இப்போ உடனே அவங்களுக்கு வரல. திருத்த சட்டங்கிறான், கருத்து கேட்கிறாங்கிறான். அதே போல நீங்க குழுவுக்கு அனுப்புறோம், கன்வின்ஸ் ஆகி வாங்கங்கிறான். இந்த நடிப்புலாம் எதுக்கு தெரியுமா? நிதிஷ் கையிலையும் சந்திரபாபு நாயுடைய கையிலும் தான் ஒரு நாற்காலி இருக்கு. உடைந்து போன நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்யறாயா? யோசிக்க வேண்டாமா? சிறுபான்மை மக்களுக்கான எதிரான தாக்குதல் இது. வக்ஃபு திருத்த சட்டம் என்பது மத உரிமைக்கு எதிரான தாக்குதல் சட்டம். அப்படிங்க இந்த நாற்காலி இன்ஷா அல்லாஹ் உடைந்து போன நாற்காலியை இருவரும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் துவக்கிறேன் என்று போடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அன்னைக்கு வரும் உனக்கு. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத உணர்வுகளுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. அதனால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அதிலே எந்த முயற்சியை எடுக்கக்கூடாது. எப்படி என்ஆர்சி, சிஏஏ போன்ற விஷயங்களிலே எப்படி அடி வாங்கி மாறினீர்களோ நாங்கள் அடிக்க இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். பார்த்தியா? நேற்று, இன்று மற்றும் தமிழகத்திலே தேனீக்கள் போன்ற ஒரு படையை அல்லாஹ் கொண்டு வந்து நிரப்பினான். அல்லாஹ் அக்பர். இது ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த இடையில ஒரே ஒரு செய்தி. அமரம் சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். படம் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வயிற்று பொழப்பு. எடுத்துட்டு போறான். ஆனா என்ன பண்றாங்கன்னா நம்மளையே சீன்ற வேலை. துப்பாக்கின்னு எடுக்கிறது, காஷ்மீர் ஃபைல்னு எடுக்கிறது, எல்லா படங்களையும் நம்மளையே என்ன செய்யறாங்க? சீண்டிக்கிட்டே இருக்கிறான். முஸ்லிம்களை தீவிரவாதி போல காட்டுறது. இந்த படத்துல ராணுவ அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அவரை வந்து உயர்வா சொல்றாங்க. தப்பு கிடையாது. இந்திய ராணுவத்திற்காக உழைத்த மேஜராக இருக்கக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய, எதிராளிகளை அடிப்பதற்காக ஒருவர் உயிர் நீக்கிறார் சொன்னா அதை பாராட்டுறோம். எங்க நாடு அதற்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பாராட்டுறோம். அது தப்பு இல்ல. ஆனால் காஷ்மீர் மக்களை, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை, அவர்கள் எதற்காக போராடுகிறார்களோ அதனை வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைத்து அவர்கள் முஸ்லிம்கள், காஷ்மீர்ல முஸ்லிம் தானே இருக்கிறாங்க, அவர்கள் வந்து ஏதோ இந்திய அரசிற்கு எதிரானவர்கள் போல ஒரு படத்தை எடுக்கிறார்கள். ஏண்டா எங்க உள்ள காயப்படும் உனக்கு தெரியாதா? இதற்கு எல்லா அரசியல்வாதிகளும் ஆகா ஓஹோ என்னவோ அப்படி பெரிய இது மாதிரி. இவங்களுக்கு வலிக்காது. உன் குடும்பத்தை பத்தி சொன்னா வலிக்குது. அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களை பற்றி பொது வழியில பேசினால் வலிக்குது. ஏண்டா எங்களை எப்படி காட்டுறான்? குற்ற பரம்பரையா காட்டுறான், தீவிரவாதியா காட்டுறான். ஒரு வீடு கட்டா கூட வாடகை கிடைக்க மாட்டுது. நீ காட்டக்கூடிய சினிமாவினுடைய மோகத்தால் எத்தனை பேர் எங்களை தேச பற்றாளர்கள் கிடையாது, நாட்டு பற்றாளர்கள் கிடையாது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்களே, எங்களுக்கு எப்படி வலிக்கும்? நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும்? இந்தியாவிலே மாட்டு கறியினால் படுகொலை நடக்கிறது. அதை என்னைக்காவது படம் எடுத்தானா? எடுக்கிறான எவனாவது ஒருத்தர் எடுக்கான பத்தியா? பாசிச பாஜக அரசு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி வாசகத்தை சொல்லி இல்லன்னா கொலைங்கிறான். அதை என்னைக்காவது நீ படம் எடுத்தியா? இந்த அமரங்கிற படத்துல அவர்கள் போடக்கூடிய கோஷம் அதை வந்து காட்டணின்னு நினைக்கிற நீ ஏன் ஜெய் ஸ்ரீராம் அந்த கோஷம் காதுல விழலையா? அயோக்கியர்களா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அதை ஆகா ஓகோன்னு பாராட்டுறது. விளங்கிக் கொள்ளுங்கள். இது சிறு கூட்டம் நசுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக எங்களோடு எங்களுடைய இறைவன் இருக்கிறான். எதிரிகளுக்கும் இந்த சட்டங்களை கொண்டு வர துடிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.